வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஒரு பயணம் வந்து போக போகிறோம். நிறைய நாள் வீடியோவும் செய்யல, நிறைய நாள் பயணங்களும் செய்யல. என்ன காரணம்னு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமான அனுபவங்களை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். எனக்கு எப்படின்னு சொன்னா, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா இருக்கணும்ன்றதுக்காண்டித்தான் நான் அந்த பயணங்கள் வந்து அதிகமா போறது. ஒரே நபர்கள், ஒரே மாதிரியான இடம் என்று சொன்னா, சலிப்பு வந்து வந்துரும் வாழ்க்கையில. அந்த சலிப்பு தன்மை வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் நான் அதிகமா பயணம் செய்றது. ஏன் நிறைய நாளா வந்து பயணம் செய்யறேன்னு சொல்றேன். அதோட வந்து இன்னைக்கு நாங்க எங்க போறோம்ன்றதையும் கடைசியா சொல்றேன். உங்களால முடிஞ்சா இந்த பாதைகளை வச்சு கெஸ் பண்ணி சொல்லலும்டா சொல்லுங்க. நான் வீடியோட கடைசியில வந்து அந்த இடத்த வந்து காட்டுவேன். அப்ப நீங்க அது கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சாக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரச்சனைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா சரியான வேலை வந்து கூடிட்டுது இப்ப ஒரு கொஞ்ச நாளா. அதை குறைக்கிறதுக்காண்டித்தான் இந்த பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சூரியன் நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். நீ சூரியன் நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். இடையில ஒரு டிக்டாக் கொண்டு இடைவெளிக்கு போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கொள்ளுங்க. நாங்க தொடர்ந்து கதைப்போம். முத்தமைத்துக் கொள்வதை வானம் என்ன எண்ணுதோ, எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரமானதோ, உந்தன் பேரை சொல்வதில் கோடி இன்பம் கூடுதோ, இதய துடிப்பு என்பதே நிமிஷத்துக்கு என்பது உன்னை பார்க்கும் போதுதான் 100 மடங்கு கூடுது. இப்ப காட்டினது வந்து எங்களோட ஆனிரவு கடை. வேலைப்பளுவால வந்து இந்த கடையும் வந்து துறக்க எல்லாமே இருக்குது. அதோட நிறைய தூரமும் இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஆனா இந்த கடையை துறக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கோம். யாராவது ஒரு ஆள் நேர்மையா இந்த கடையை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி கிடைச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா வெகு சீக்கிரமே இந்த கடையும் திறப்போம்னு சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க அடுத்த கட்டம் வீடியோக்குள்ள போவோம். இப்ப இந்த போட்டோ பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் விளங்குதா நாங்க எங்க போறோம்னு சொல்லி. சரி, நாங்க போய்கொண்டிருக்கிறோம் ஒரு பயணத்துக்காண்டி. அது எல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த பயணம்னு சொன்னா உண்மையில ஒரு பிசினஸ் பர்பஸுக்காண்டி தான் இந்த பயணமும். அண்ணாவையும் கூட்டிக் கொண்டுதான் போக வேண்டி இருந்தது. நீங்க இப்ப இடத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்க போறோம்னு சொல்லி. ரீச்சாகத்தான் போறோம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நாங்க எங்களோட வியாபாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி நான் ஒரு சட்ட நெறிய வந்து பூர்த்தி செய்தேன். நான் 1 வருஷம் படிச்சினாங்க. அப்ப அந்த ப்ரோக்ராமை வந்து லின் நிறுவனம் வந்து எங்களுக்கு செய்திருந்தது. அப்ப நாங்க அங்க படிக்க போய் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி போறோம். அதோட எங்களோட உற்பத்திகளை வந்து கண்காட்சி மூலமா காட்சிப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு இடம் தந்திருந்தவை. அப்ப நாங்க அங்க போயிருந்தோம். நாங்கள் உண்மையில வந்து இதன் நோக்கம் வந்து விற்பனை இல்லை, சும்மா வார ஆக்களுக்கு எங்களை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காண்டித்தான் ஒரு குறிப்பிட்ட உற்பத்திகளை மட்டும் கொண்டு போனான். உண்மையில சொல்ல போனா நல்ல சந்தோஷமான ஒரு பயணமா இருந்தது. நல்ல அனுபவங்கள் நிறைய கிடைத்தது. நிறைய புதிய முகங்களையும் காண கிடைத்தது. அதே நேரம் நிறைய பழைய முகங்களையும்
பார்த்து பேசி பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஒரே பிஸ்னஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ளேயே 24 ஹவர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறத விட இப்படி இடைக்கிடையில வந்து பயணங்கள் போகிறது மிகவும் வந்து உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதான் என்ற ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து பயணங்கள் வந்து அதிகமாக போகிறது. நான் வந்து பயணங்கள் அதிகமாக போகிறேன்றதை வச்சுக்கொண்டு நிறைய பேர் வந்து நான் ஏதோ வட்டியாக ஊரை சுற்றுறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நாங்கள் நாங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு பயணமும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த எங்களுக்கு வந்து சொல்லி தந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த எங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நாங்கள் வந்து அதற்காகத்தான் வந்து அந்த பயணத்தை வந்து விடாம இடைக்கடையில போறது. பயணங்கள் வந்து உண்மையாவே வந்து மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதால மற்றாக்கள் சொல்றீனம்ன்றதுக்காண்டி எல்லாம் நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களையோ அல்லது உங்களுடைய மகிழ்ச்சியோ வந்து இழக்கக்கூடாது. நீங்க வேலை செய்யறீங்கன்னு சொன்னா அது நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு, நல்ல பயணங்களை மேற்கொள்றதுக்கு, நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்கு, உங்களோட வாழ்க்கையை சிறந்த முறையில வாழ்றதுக்குன்னு சொல்லித்தான் நீங்க வாழணும். மற்றாக்கள் என்ன சொன்னாலும் அவை சொல்லிக்கொண்டே தான் இருப்பினும். ஸோ அதுகளை மனசுல ஏத்தாதீங்கோ. அதை வந்து அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு எது சரி என்று படுதோ அதை செய்து கொண்டு போங்க. நாங்க எப்ப எங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ, நாங்க எப்ப சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, நாங்க எப்ப சுயமா செயற்பட ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து நாங்க எங்களோட உறவுகளின் எண்ணிக்கையை வந்து இழந்து கொண்டு போவோம். அதுதான் உண்மை. ஸோ அது வந்து ஒரு இழப்பே கிடையாது. எங்களோட உண்மையான வளர்ச்சியில பங்கெடுக்கிற உறவுகள் வந்து எப்பயுமே வந்து எங்களோட தான் இருப்பினம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் எங்களை விட்டுட்டு போக மாட்டோம். ஸோ அந்த இழப்பை வந்து இழப்பாவே நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க அடுத்த கட்டத்தை பாருங்க. வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு தானே, வாழ்ந்துட்டு போவோமே என்ற மாதிரி தான் இப்ப என்னோட வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கு. இப்ப நாங்க ரீசாக்குள்ள வந்திருக்கிறோம். ஓகே, இதுவரை நேரமும் வந்து எங்களோட வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. நாங்க அடுத்த வீடியோவில் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி பதிவிடுவோம். அதை விட நாங்கள் பிஎன்எஸ் என்டர்பிரினியர்ஷிப் பிவிடி எல்டிடி என்ற நிறுவனத்தின் மூலமா பல வகையான உற்பத்திகளை வந்து செய்து கொண்டு வரோம், உணவு உற்பத்திகள். அதோட புதுசா வந்து நாங்க குப்பமேனி ஆயில்னு சொல்லி ஒரு உற்பத்தியை வந்து செய்து கொண்டு வரோம். நீங்க இதுவரையும் கொடுத்த ஆதரவை அதுக்கும் நீங்க தொடர்ந்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி இதுல கேட்டுக்கொள்றேன். அதோட எங்களோட பிஎன்எஸ் என்டர்பிரினியர்ஷிப் பிவிடி எல்டிடி என்ற நிறுவனத்தின் மூலமா எங்கிற பிஎன்எஸ் ப்ராடக்ட் என்ற உற்பத்தி தான் எங்களுக்கு வந்து தொடர்ந்து அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ நீங்களும் வந்து பிஎன்எஸ் ப்ராடக்டை வந்து வாங்கி கொள்ளுங்க. அதை நீங்க வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த வீடியோவும் செய்து கொள்ள முடியும். நன்றி.